இடத்தை பார்க்கிறார். அதாவது இந்த குறுகிய காலத்தை பார்க்கிறோம். இதை செய்தால் இது இப்படி இருக்கலாம், இதை செய்தால் இப்படி இருக்கலாம், இதை செய்தால் அப்படி இருக்கலாம். தேவன் குறுகிய காலத்தை பார்க்கவில்லை, நீண்ட காலத்தை பார்க்கிறார். God has always a long term planning for you and me. உங்களை குறித்து, என்னை குறித்து நீண்ட கால திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஷார்ட் டேர்ம் டெபாசிட் உடைய வட்டி குறைவு, லாங் டேர்ம் டெபாசிட் வட்டி அதிகம். அப்படியானா தேவனுடைய எல்லா திட்டங்களுமே லாங் டேர்ம் ப்ராசஸ், உடனே நடப்பதில்லை, காலதாமதமாகலாம். எல்லாருடைய வாழ்க்கையில உண்மை. மோசேயின் வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் அந்த பிளான் ஆஃப் காட். ஆபிரகாமின் வாழ்க்கையில் 25 ஆண்டுகள், யோசேப்பின் வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கும் அதை நிறைவேறுவதற்கும் பெரிய கால இடைவெளி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நடந்தது உண்மை. 73 ஆண்டுடன் அழைத்தார். அந்த எனக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க வார்த்தை கூட நம்புவதற்கான வார்த்தையே இல்லை. நான் ஊழியம் செய்வேன், அநேகருக்கு தொலைக்காட்சியிலே பேசுவேன், புஸ்தகங்கள் எழுதுவேன், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருப்பேன், ஊழியர்களை உருவாக்குவேன். இதெல்லாம் நம்புவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. விருப்பம் இருந்தது, ஆனால் வாய்ப்புகள் இல்லை. தேவன் சொன்னார், அப்படியே செய்தார். பல முறை இந்த ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன். எனக்குரிய 13,000 செய்திகளை பதிவேற்றம் பண்ண உதவி செய்திருக்கிறார். தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க உதவி செய்திருக்கிறார். இது விளம்பரங்களுக்காக சொல்லிக் கொள்வதில்லை. நான் சொல்ல வந்து விருப்பம், டோன்ட் ஆஃப்டர் யுவர் டிசையர், கோ ஆஃப்டர் டைரக்ஷன். விருப்பங்களை விட தேவ திட்டத்துக்கு பின்னாலே போங்கள். அவர் கேட்டார், நான் போகலாமா? அதில் 3வது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஷேல் ஐ கோ அப். தமிழில் எப்படி போட்டிருக்குது, போகலாமா? கவனிங்கள், அது ஒரு நீண்ட ஜெபம் அல்ல, சுருக்கமான ஜெபம். ஷேல் ஐ கோ அப். எல்லாருக்குமே அது விரும்புவது. தமிழ்ல வந்து போகலாமா, ஆங்கிலத்துல ஷேல் ஐ கோ அப். கவனிங்கள், விரும்புங்கள், உயர விரும்புங்கள். ஆனால் அந்த உயர்வு அவரிடத்துல இருக்கிறது. தமிழ் வேதத்துல நான் போகலாமா, ஆங்கில வேதத்துல ஷேல் ஐ கோ அப். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிற உயரத்தை விட ஒரு மேலான உயரத்திற்கு அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். நான் விரும்பின உயரம் வேறு, ஆனால் தேவன் அதை விட ஒரு மேலான உயரத்துக்குள்ளே கொண்டு போவார். நம்ம இப்படி நினைக்கிறோம், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதை பண்ணிட்டா அந்த உயரத்துக்கு வந்துருவோம், இந்த போதுகிற தள்ளிட்டு அவரை பற்றி குறை சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு வந்துருவோம், அந்த இடத்தை அபகரித்து அந்த இடத்துக்கு வந்துருவோம். இல்லை, அதை விட ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு போவார். என்னை தொட்ட ஒரு மனிதர்